ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மூவி டைம். காட்டில் மிருகங்களை விட ஆபத்தானது யார் தெரியுமா? மனுஷன். அந்த மனுஷனே ஒரு சைக்கோபேத்தா இருந்து உங்களை வேட்டையாட ஆரம்பிச்சா அதிர்ஷ்டங்கிறது மலைக்கு கொண்டு போற ஒரு பொருள் மாதிரி ஒரு கட்டத்துல தீந்து போயிடும். அதுதான் இந்த மூவி அபெக்ஸ். உண்மையாவே இந்த படம் ஒர்த் வாட்சிங்கா? ஸ்பாய்லர் இல்லாம இந்த ரிவ்யூல பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோயின் ஷாஷா. அட்வென்ச்சர்னாலே உங்களுக்கு உயிர். ஒன்னு அந்த நொடியில வாழணும், இல்லைன்னா செத்துடணும். ராக் கிளைம்பிங், கயாங்கிங், ட்ரக்கிங், நேச்சர், இவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பர்சனல் துயரத்துக்கு பிறகு அதுல இருந்து கொஞ்சம் ஹீல் ஆகணுன்றதுக்காக ஆஸ்திரேலியால இருக்க ஒரு ரிமோட் ஃபாரஸ்ட்க்கு தனியா ட்ரிப் போறாங்க. அந்த ஹீலிங் ஜர்னி கொஞ்ச நேரத்திலே உயிர் பிழைக்க போராடுற ஒரு சர்வைவல் கேமா மாறிடுது. யாரு ஃப்ரெண்டு யாரு எனிமின்னு எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை. இதுக்கு மேல ஸ்டோரி சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். இந்த படத்தோட பிக்கெஸ்ட் பிளஸ் ஆக்ட்ரஸ் சார்லிஸ் தெரன். உண்மையாவே இந்த படத்தை முழுசா தோல்ல சுமந்து போறது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ரன்னிங்கு, கிளைம்பிங்கு, ஸ்விம்மிங்கு, ஃபைட்டுன்னு ஒவ்வொரு சீனையும் நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட அடுத்த பிளஸ் விஷுவல்ஸ். நேச்சர்னாலே நமக்கு அதோட அழகுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த படத்துல டைரக்டர் அந்த நேச்சரையே வில்லன் மாதிரி ஃபீல் வர வச்சிருக்காரு. ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியர், ட்ரோன் ஷாட்ஸ், வைட் ஆங்கிள் ஷாட்ஸ், மவுண்டன் வியூன்னு எல்லாமே பெரிய ஸ்கிரீன்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரும். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்துல நல்ல வேலை. குறிப்பா சில சீன்ஸ்ல மியூசிக்கே இல்லாம சைலன்ஸை வச்சு நல்லா டென்ஷன் பில்ட் பண்ணிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. இந்த மூவியோட இன்னொரு பிளஸ் இந்த மூவியோட ரன் டைம் வெறும் 90 மினிட்ஸ் தான். அதனால மூவில தேவையில்லாத ஒரு சீன்ஸ் கூட இல்ல. மூவி ரொம்ப கிறிஸ்பாவே போகுது. இந்த படத்தோட பிக்கஸ்ட் வீக்னஸ் மூவியோட ஸ்டோரி தான். சர்வைவல் த்ரில்லர் நிறைய பாக்குறவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் கெஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. வில்லன் கேரக்டருக்கு ஐடியாவும் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஆனா ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். சில இடங்கள்ல லாஜிக்கை விட சினிமா அதிகமா இருக்கு. இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு சொல்ல முடியாது. இந்த படம் யாருக்குன்னா சர்வைவல் த்ரில்லர் ஃபேன்ஸ், சார்லிஸ் தெரன் ஃபேன்ஸ், மேலும் ஒரு 90 to 95 மினிட்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸ் சர்வைவல் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் ஆடியோலயே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு IMDb 10க்கு 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி புதுசு இல்ல, ஆனா விஷுவல்ஸ், சார்லிஸ் தெரனோட பெர்ஃபார்மன்ஸ், டென்ஷன் பில்ட் பண்ற விதம், இதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க இந்த படத்தை பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஹானஸ்ட் மூவி ரிவ்யூஸ், ஹாலிவுட் அப்டேட்ஸ், எண்டிங் எக்ஸ்பிளைன் அண்ட் ஹிடன் டீடைல்ஸ்க்கு ஃபேர் ஃபிலிம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல படம் உங்க நேரத்துக்கு மதிப்பு சேர்க்கும். ஒரு மோசமான படம் அதை வீணாக்கும். எந்த படம் எந்த பக்கம் இருக்குன்னு நேர்மையா சொல்றதுக்கு தான் நம்ம ஃபேர் ஃபிலிம் தமிழ் சேனல். நன்றி. மீண்டும் அடுத்த ரிவ்யூல சந்திப்போம்.